ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி சேர்ந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து இருக்குது சிஸ்டர். ஸோ அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். 8 டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ முக்கியமான இந்த 8 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லீக்கேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிற பிரச்சனையே வந்து இருக்காது. ஸோ லீக்கேஜ் எங்களுக்கு இருக்கிறதுனால ஸ்பெர்ம் வந்து உள்ளே போகாதா சிஸ்டர், ஸோ வெஜினாக்குள்ளே போகாதா, எனக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியாதா, இதனால தான் எனக்கு லேட் ஆகுதா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கப்பிள்ஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸும் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களை எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஒன் பை ஒன்னாக அது என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உமன் வந்து வெஜினாவை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்னும் அவங்களோட ப்ரைவேட் பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக வந்து வச்சுக்கணும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லூப்ரிகண்ட் ஆகிறதுக்காக லூப்ரிகண்ட் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது கூட உங்களோட லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து அமையுது. அதாவது நீங்கள் லூப்ரிகண்ட் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடிய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது. ஸ்பீடாக போகிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லூப்ரிகண்ட் அந்த ஸ்ப்ரேனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதனால் கூட உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து ஏற்படலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் லூப்ரிகண்ட்டுக்காக. ஸோ இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்டர்கோர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா யூரின்லாம் வந்து போயிட்டு வந்துடணும். அதாவது இன்டர்கோர்ஸில் இருக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா யூரின்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக வந்து இன்டர்கோர்ஸில் வந்து இருக்கணும். இன்டர்கோர்ஸில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நீங்கள் எந்திரிச்சு யூரின் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது லீக்கேஜ் ப்ராப்ளத்துக்கு இதுவே வந்து ஒரு காரணமாக வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிசம் பண்ணுறது. ஆர்கானிசம் வந்து இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா, அப்போ தான் கன்சீவ் ஆக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் வந்து இல்லை. ஆர்கானிசம் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா விமென்க்கு வந்து பார்த்திங்கன்னா கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகுது. அதாவது ஹெல்ப் பண்ணுறது, அவங்களோட கான்வர்சேஷனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக வந்து கொண்டு போகுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு வந்து அதிகமாகுது. விமன் வந்து பார்த்திங்கன்னா விமனுக்கு ஆர்கானிசம் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெஜினல் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நல்லா லூசன் ஆகுது. ஸோ அந்த நல்லா லூஸ் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மசில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லூஸ் ஆகுது. ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணும்போது ஸ்பெர்ம் வந்து உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு நல்லா டீப்பாக போகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிசம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் ஆர்கானிசம் பண்ணால் தான் வந்து கன்சீவ் ஆக முடியுமா, ஆர்கானிசம் இருந்தால் தான் கன்சீவ் ஆக முடியுமா, இல்லைன்னா கன்சீவ் ஆக முடியாதா அப்படின்னா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி சேர்ந்த பிறகு அதாவது ஸ்பெர்ம் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு வெளியே எடுக்கும்போது லீக்கேஜ் நிறைய ஆகுது, அப்போ ஸ்பெர்ம் வந்து வெளியே வந்துருமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஸோ அப்படிலாம் வந்து இருக்காதுங்க. அதாவது என்னென்னா, ஸ்பெர்ம் உள்ளே போய் உடனே வந்து பார்த்திங்கன்னா வெஜினல் பார்க்குள்ளே போய் ஃபெலோபியன் டியூப்பில் போய் லாக் ஆயிரும். ஸோ லாக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் வெளியே வரும் அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு வந்து இருக்க வேண்டாம். ஸோ இருந்தாலும் எனக்கு லீக்கேஜ் நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப லீக்கேஜாக இருக்குது, ஸோ அதனால் பயமாக இருக்குது, ஸ்பெர்ம் வெளியே வந்துடுமோங்கிற பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அச்சத்துலேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விமென்க்கு இடுப்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பில்லோ வச்சுக்கலாம். பில்லோ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த லீக்கேஜ் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் வந்து தடுக்க முடியும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்கோர்ஸில் இருந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 15 to 20 மினிட்ஸாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஃப்ளாட்டாக வந்து படுத்துருக்கணும். அதாவது ஒன்று ஃப்ளாட்டாக வந்து படுத்துருங்க, அப்படி இல்லைன்னா 2 காலை மேலே லைட்டாக தூக்கி உங்கள் பாதம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் இருக்கிற மாதிரி வால் ஆஃப் த லெக் பொசிஷனில்
அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி 15 to 20 மினிட்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இதனால் உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளத்தை வந்து தடுக்க முடியும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் கோர்ஸை ஸ்பீடாக முடிக்கிறது. இன்டர் கோர்ஸை வந்து ஸ்பீடாக முடிக்கணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வந்து இன்டர் கோர்ஸில் வந்து ஈடுபடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் கூட நீங்கள் ஸ்பீடாக முடிச்சுட்டு எந்திரிக்கும் போதும் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து ஏற்படலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக வந்து பொறுமையாக இன்டர் கோர்ஸில் இருக்கிறது லீக்கேஜ் ப்ராப்ளத்தை வந்து தடுக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா டீப்பாக பெனிக்ரேட் பண்ணுறது. அதாவது இன்டர் கோர்ஸில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக வந்து பெனிக்ரேட் பண்ணி நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ப்ராப்ளத்தை வந்து தடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 8 டிப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி இன்டர் கோர்ஸில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லீக்கேஜ் ப்ராப்ளத்தை வந்து தடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.